ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। ॐ नमो भगवते श्रीरमणाय। திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. கைலாயத்து ஒரு சித்தர் பொதியில் சேர்வார் காவிரி சூழ் சாத்தனூர் கருது மூலன் பயிலா நோயுடன் வீய துயர் நீடும் பசுக்களைக் கண்டு அவன் உடல் பாய்ந்து ஓத அயலாக பண்டை உடல் அருளால் மேவி ஆவிட தன்துறை ஆண்டுக்கு ஒரு பாவாக குயிலாரும் அரசடியில் இருந்து கூறி கோதிலா வடகையிலை குறுகினாரே. திருச்சிற்றம்பலம். திருமூலர் திருவடிகள் போற்றி போற்றி. நம்ம திருமூலரே திருமூலரே கொடுக்குற இன்ட்ரடக்ஷன் பாயிரம் அதில் 18வது பாடல் பார்த்து நிறுத்தினோம். 18வது பாடலில் பார்த்தோம், 17வது பாடல் பார்த்தோம். 17 இல்லை, சரி 17. அதாவது காயம் இரண்டும் கலந்து கொதிக்கினும் ஆயம் கத்தூரி அது மிகவும் அவ்வழி தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும் ஈசன் உறவுக்கு எதிரில்லை தானே. என்ன சொல்றார், இந்த ஜீவனோட பல சூக்ஷ்மமான லெவல்ல இருக்கிற ஐடென்டிஃபிகேஷன், இந்த ஐம்பூதங்களாலான சரீரமாகட்டும், மனசாகட்டும், இல்லை குணமயமான லெவல் ஆகட்டும், இல்லை அந்த பலவித இந்த ஸ்டேட்ஸ் இருக்கு, ஜாகிரத் ஸ்வப்ன சுஷுப்தி துரியம், அந்த மாதிரி ஸ்டேட்ஸ் ஆகட்டும், இல்லை சங்கல்பமயமாகட்டும், எந்த நிலையில அந்த ஜீவனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருந்தாலும் நான்கிற அந்த அனுபவத்தை எந்த ஒரு லெவல்ல இருக்கிற ஐடென்டிஃபிகேஷனா இருந்தாலும் எந்த லெவல்ல எப்பேற்பட்ட சுகம் ஏற்பட்டாலும் ஈசன் உறவுக்கு எதிரி இல்லை தானே. தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும், அதாவது அந்த ஆனந்தமய கோஷம்னு சொல்றோம் இல்லையா, அதாவது கான்சியஸா அந்த ஜீவ பாவத்தை அதாவது இந்த ஜீவ பாவத்தோட ஏதோ கிராஸாவோ சட்டிலாவோ இருக்கக்கூடிய அந்த ரெஸ்ட்ரிக்ஷன், இந்த ஐடென்டிஃபிகேஷனோட அனுபவிக்கக்கூடிய சுகங்கள். அதுக்கப்புறம் தேசம் கலந்து ஒரு தேவன் என்று எண்ணினும், கான்சியஸா அந்த இந்திரியங்கள் மனசு புத்தி எல்லாம் இந்த இது விவகாரத்துக்கு உண்டான இந்த எனர்ஜிஸ் எல்லாத்தையும் கான்சியஸா ஒருமுகப்படுத்தி அந்த மூல நிலையில நின்று வெளியில வருதுங்கிறது. அந்த அந்த ஆளு எந்த லெவல்ல இருக்கிற ஐடென்டிஃபிகேஷனா இருந்தாலும் அந்த ஆளு கான்சியஸா அதுல மூங்கி இருந்து வெளியில வருதுங்கிற அந்த அனுபவத்தையும் கடந்தது இந்த ஈசன் உறவு, அதாவது அந்த பரம்பொருளோட கலக்கிறதுங்கிறது. எப்பேற்பட்ட சூக்ஷ்மமான சித்திகளோ அனுபவங்களோ என்னதான் ஏற்பட்டாலும் அதெல்லாம் ஒரு பக்கம், அது இந்த அதோட கலந்து அந்நியமற்று இருக்கிறதுங்கிறது இட் இஸ் டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொன்னார் 17வது பாடல். 18வது பாடல் பார்க்க ஆரம்பிச்சோம்னு நினைக்கிறேன். அதிபதி செய்து அழகை வேந்தனை நிதிபதி செய்த நிறைதவம் நோக்கி எதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கு என இது பதி கொள் என இது பதி கொள் என்ற எம்பெருமானே. அதாவது இப்ப போன பாடல்ல சொன்ன மாதிரி அந்த அனுபவம்ங்கிறது it is beyond any identification. அது however subtle it might be, எவ்வளோ சட்டிலா இருந்தாலும் அதை கடந்தது இது. ஏன்னா அந்த அந்நியம் அற்ற நிலை அதை இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது, யோசிச்சு பார்க்கறதுங்கிற அந்த ரேஞ்சுக்கு அப்பாற்பட்டது. அது அனுபவபூர்வமா அது என்னது அப்படிங்கிறத ஒரு ஒரு ட்ரேஸ் கிடைக்கிறதுக்காக அந்த ஜீவனுக்கு சுஷுப்தியில அந்த மாதிரி ஒரு அனுபவத்தை கொடுக்கறாரு. அந்நியமே இல்லாம இருப்பு மாத்திரமா, நானும் இல்லாம ஆயிட்டேங்கிற சென்சேஷன் இல்லாம இருப்பு மாத்திரமா. ஆனா எகைன் சுஷுப்தியும் மனசால புத்தியால
அனலைஸ் பண்ற ஸ்டேட் கிடையாது. ஏன்னா அந்த அந்த ஸ்டேட்ல வந்து மனசும் இல்லை புத்தியும் இல்லை, அது இப்படி இருந்தது அப்படி இருந்தது மூச்சுண்டு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் வந்ததுக்கு அப்புறம் அந்த அனுபவத்தை ரீகால் பண்ணி அது என்ன மாம்பழம் சாப்பிட்டுட்டு மாம்பழம் திதிப்பா இருந்தது, மாம்பழம் நன்னா இருந்தது அப்படின்னு சொல்ற மாதிரி தான். அந்த எப்படி இருந்ததுங்கிறது வந்து சாப்பிட்டா தான் தெரியுமே தவிர்த்து இனிமையா இருந்ததுன்னு சொல்றதுனால இட் கேனாட் பி எக்ஸ்பிரஸ்ட். அந்த மாதிரி சுஷுப்தி நிலையில வந்து அந்நியமே இல்லாத அந்த தனக்கும் எந்தவித ஐடென்டிபிகேஷனும் இல்லாம இருக்கிற அந்த இருப்பு நிலைய வந்து நீதான் அனுபவிச்சிருக்கிய, தினம் தூங்குறிய சொல்லு அப்படின்னா சொல்ல முடியாது. அது இட் இஸ் பியாண்ட் எக்ஸ்பிரஷன். அண்ட் அது வந்து இருந்துதான் தெரிஞ்சுக்க முடியும். அது சொல்லி மனசு அளவுல புத்தி அளவுல எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அப்படி இருக்கக்கூடியனா அந்த அனுபவத்தை வந்து அடையறதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னாக்க தபஸ். அதை நாடி அதையே அந்த நாட்டம் வந்து அது மேலே என்ன விவசாயாத்மிகா புத்தி ஏகேக குருநந்தன பகுஷாக்காகி அனந்தாஸ். இந்த ஊசியில வந்து நூல் கோக்கிற மாதிரி, அதுவும் ஹெம்மிங் ஊசியில நூல் கோக்கிற மாதிரி. ஹெம்மிங் ஊசியில வந்து ஜஸ்ட் அந்த நூல் போற அளவுக்கு மட்டும்தான் வந்து ஓட்டை இருக்கும். அதனால அந்த நூல் வந்து அதுல நூல் பிரிஞ்சு இருக்க கூடாது, எட்ஜு ரெண்டா எல்லாம் பிரிஞ்சு இருக்க கூடாது. நூலா பிரிஞ்சிருந்தா உள்ள போகவே போகாது. அது அப்படியே ஒன் பாயிண்டடா இருக்கணும், ஷார்ப்பா அப்படியே இதுவா இருக்கணும், பிசுரெல்லாம் இல்லாம. அது கரெக்டா அந்த ஓட்டையில வச்சு அப்படியே உள்ள எடுக்கிற மாதிரி. ஏகேக குருநந்தன. வேற அந்நிய பொருள் எதுக்கிட்டையும் போக்கஸ் இல்லாம, எந்தவித நாட்டமும் இல்லாம இதை நாடுறது அப்படிங்கிறது என்ன அப்படின்னாக்கா அந்த நாடுறவன் வந்து அதுல போய் கலந்து இல்லாம ஆகிறது தான். அது அது கிட்ட இருக்கிற ஒரு ஃபேசினேஷன்னால. நம்ம மாணிக்க வாசக பெருமான் வந்து ஆசைப்பத்துன்னு ஒரு 10 பாடல் பாடியிருக்காரு திருவாச்சகத்துல. ஆசைப்பட்டேன் கண்டாய அம்மானே, உன்னை அடையணும்னு ஆசைப்பட்டேன், உன் பேரை சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், உன் அடியார் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், இப்படி எல்லாம் நீ என்னை வான்னு கூப்பிடணும்னு ஆசைப்பட்டேன், நீ அஞ்சேல்னு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். அது வந்து ஆசைங்கிறது அந்த ஜீவனோட அதுவும் நாட்டம் தான். அந்த நாட்டம் வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் இருக்கு. இண்டிவிஜுவல் சென்ஸ் இல்லாம நாட்டம், அதாவது அந்த நாட்டம் வந்து இட் ஷுட் completely take over the individual sense so much that அந்த வேணும்னு நினைக்கிறவனே ஆசைப்படுறவனே வந்து அந்த ஆசையில கரைஞ்சு போற அளவுக்கு. அதேதான் அதுதான் குழைத்தபத்துல சொல்லுவார், வேண்டும் பரிசு ஒன்று உண்டெனில் அதுவும் ஒன்றன் விருப்பன்றே. இதை நினைக்கிற நானும் இல்லை, வேண்டி கேட்கிற ஆளு நானும் இல்லை, அது வந்து நீ நடத்துறது. அந்த ஆக்ஷனும் என்னோடது இல்லை, நான்கிறது இதுவும் இல்லை. அப்ப அந்த அந்த நாட்டம் அந்த நாட்டம்ங்கிறது வந்து இட் ஷுட் பி ஒன் ஃபோக்கஸ்ட் ஆன் வாட் எவர் தட் இஸ். அந்த அந்த பொருள்ல வந்து நம்ம நம்ம எந்த நிலையில வந்து இந்த இண்டிவிஜுவல் சென்ஸுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கோ, போன பாட்டுல சொன்னா ரொம்ப கிராஸ்ல இருந்து சூக்ஷ்மம் வரைக்கும் எல்லா லெவல் ஐடென்டிஃபிகேஷன் சொன்னார் இல்லையா. எந்த லெவல்ல வந்து அந்த ஜீவனுக்கு ஐடென்டிஃபிகேஷன் இருக்கோ அந்த லெவல்ல அந்த பொருளை வந்து எப்படி பெர்சீவ் பண்ண முடியறதோ அதுகிட்ட நாட்டம். அப்படி அதுகிட்ட நாட்டம். அது அந்நிய பொருளாவும் நாட்டம் இல்லை. அது வந்து என்ன சொல்றது, இந்த நாடுற தன்னை வந்து முழுங்க கூடின பொருள் தான் அப்படின்னுட்டு அதுகிட்ட நாடி நாடி அப்படியே தன்னை இழக்கிறது. ஆசைப்பட்டு அதை கிடைச்சி வாங்கிறது அப்படிங்கிறது இல்லை, அதை ஆசைப்பட்டு. அதான் ஒரு ஃபேசினேஷன். அண்ணாமலையான் வந்து இந்த டெத் எக்ஸ்பீரியன்ஸ் வந்ததை இப்போ எழுதி போட்டிருக்கா இல்லையா போர்டில் ஆசிரமத்தில். அதில் வந்து சொல்லுவார், மை அட்டென்ஷன் வாஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் தட் ஐ பை அ பவர்ஃபுல் ஃபேசினேஷன். அதனுடைய ஈர்ப்புனால அதை விட்டு நகர முடியாது. இந்த ஜீவனோட நாட்டம்ங்கிறது வந்து அதோட கெப்பாசிட்டியில இல்லாம அதுதான் வந்து தன்னை இழக்கிறதுக்கு இருக்கிற மூமெண்ட். அதுகிட்ட எனக்கு இது வேணும்னு ஆசைப்படுறேன் அப்படிங்கறச்சு அது கிடைச்சதுன்னா அது ஒரு டிவைன் எக்ஸ்பீரியன்ஸா கூட இருக்கலாம், எதா வேணா இருக்கலாம்.
நான் வேணும்னு ஆசைப்படுறேன், அது கிடைச்சது, நான் நினைச்சேன் எனக்கு அது கிடைச்சு கொடுத்து பகவான் கொடுத்துட்டார் அப்படின்னு சந்தோஷப்படுற ஆள் இருக்கிறப்போ வந்து அது வந்து பூர்ணம் ஆகலை. அந்த ஃபேசினேஷன்னால அது மேல இருக்கிற அதோட ஈர்ப்புனால அது மேல இருக்கிற நாட்டத்துல வந்து என்ன ஆகுது, இந்த ஜீவன் தேஞ்சுட்டே போய் அதோட ஏக்கமா கலந்துடுறது. அப்பதான் இந்த சுஷுப்தி நிலையில வந்து அந்நியமற்று அதுவாவே இருந்து அது அனுபவமயமாவே இருக்கிறதோட இஃபெக்ட் என்னங்கிறது அதை அடைஞ்சு அந்நியமற்று இருக்கிறத அனுபவமா அப்பதான் கிடைக்கும். அதுக்கு இருக்கிற ஒரே மார்க்கம் வந்து தபஸ் தான். இங்க வந்து என்ன சொல்றாரு, அது எந்த ஜீவனா இருந்தாலும் எப்பேற்பட்ட ஜீவனா இருந்தாலும் அந்த நாட்டம் வந்து அது சித்தியாகிறதுங்கிறது அதோட கலக்கிறது. எந்த ஜீவனுக்கா இருந்தாலும் அந்த அனுபவம் வேணும்னா தபஸ் தான் மார்க்கம். அது சொல்றது வந்து அதிபதி செய்து அழகை வேந்தன்னு அழகாபுரிங்கிறது வந்து குபேரரோட பட்டணம். எப்படி அமராவதி பட்டணம்ங்கிறது இந்திரனோட லோகம்னு சொல்லப்படுறதோ அந்த மாதிரி அழகாபுரிங்கிறது வந்து வடதிசைக்கு அதிபதியா இருக்கிற குபேரன். அந்த பல தல புராணங்கள்லயும் வரும், ஒரு தேவத்தையும் வந்து ஈசனை வழிபட்டு அவரோட கிருபைக்கு பாத்திரமாயி அந்தந்த தேவத்தைய ஒரு திக்குக்கு வந்து அதிபதியா ஆக்கினார் அப்படின்னு. அந்த மாதிரி குபேரன் வழிபட்டு ஈசனை அவரோட கிருபைக்கு பாத்திரமாயி வடதிசைக்கு அதிபதியா ஆனார். அதுதான் அதிபதி செய்து. வட திக்குக்கு வந்து அதிபதியா வந்து குபேரனை வந்து அப்பாயிண்ட் பண்ணி அழகாபுரிக்கு அதிபதியா இருக்கிற குபேரனை வடக்கு திக்குக்கு அதிபதியா பண்ணி நிதிபதி செய்த நிறை தவம். அவருக்கு வந்து அவரோட வேலையை செய்யறதுக்கு அவருக்கு 2 தனம் கொடுத்தாரு ஈசன், சங்கநிதி பத்மநிதி அப்படின்னு. அது ஏதோ நம்மளுக்கு பிக்சரைஸ் பண்றச்சே தாமரை பூ மாதிரியும் சங்கு மாதிரியும் அதுல இருந்து ஏதோ காசா கொட்டுற மாதிரியும் ஏதோ பண்ணுவா. அந்த 2 நிதி கொடுக்கிறார். அதை வச்சுட்டு அவர் தன்னோட அவரோட போர்ட்ஃபோலியோ வடதிக்கு அதிபதியா இருந்து அவர் என்ன அந்த ரோல் ஆற்றணுமோ அந்த சிருஷ்டியில அதுக்கு நிதிபதி செய்த நிறை தவம். இது எதனால கிடைச்சது அப்படின்னா அவர் பண்ணின தபஸ்னால. ஈசன் வந்து பார்வதி தேவிய கல்யாணம் பண்ணிக்கிறது எல்லாம் வந்து மாப்பிள்ளை தோழனா வந்து ஈசனுக்கு அலங்காரம் பண்ணி அவர் கையை பிடிச்சு அழிச்சுட்டு மனைக்கு அழிச்சுன்னு வரதெல்லாம் குபேரன் தான். அவருக்கு ஈசனுக்கு வந்து ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. என்ன அதுக்கு என்ன வைபவம்னா அவருடைய தபஸ். அப்படியே நிறை தவம், பூர்ணமான தபஸ், அந்த ஈசனுக்கு தானே சமர்ப்பணம் பண்ணின தபஸ். அந்த தபஸ்க்கு இஃபெக்டா வந்து அவரை நிதிபதியாகவும் பண்ணினார், வடக்கு திக்குக்கு அதிபதியாகவும் பண்ணினார். அழகாபுரிக்கு அதிபதியா இருக்கிற அந்த குபேரனை அவரை பார்த்துட்டு அதாவது அவருக்கு இந்த தபஸ்னால கிடைச்ச அந்த இஃபெக்டை பார்த்துட்டு நிறைதவம் நோக்கி எதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கு என. எது குலம் அப்படிங்கிறது வந்து பகவான் கிருஷ்ணனா அவதாரம் பண்ணின குலம். எது ராஜா, எது மகாராஜாவோட பரம்பரையில வந்த ராஜாக்கள். அதனால பகவானுக்கு எதுபதினு ஒரு பேரு. எதுபதி ஆதரித்து ஆக்கமது ஆக்கு என. அவர் வந்து அதாவது மகாவிஷ்ணு வந்து ஈசனை வழிபட்டதா வீழிமிழை ஸ்தலத்துல திருமால் பேரு ஸ்தலத்துல எல்லாம் அந்த ஜலந்தராசுரனை வதம் பண்ணின சக்கராயுதத்தை வந்து பிரார்த்தனை பண்ணி தபஸ் பண்ணினார் அப்படின்னு வரும். திருவாரூர்ல வந்து ஆரூரான் அந்த வீதி விடங்கிற வந்து பிருகு மகர்ஷியோட பத்னிய வதம் பண்ணின பாபம் போறதுக்கு வழிபட்டார் அப்படின்னு வரும். இவர் வந்து ஒரு பாயிண்ட்ல வந்து எனக்கும் அந்த ஆக்கம், அந்த குபேரனுக்கு ஏற்பட்ட அந்த ஆக்கம்ங்கிறது எல்லா விதமான செல்வமும் அவருக்கு சங்கநிதி பத்மநிதி கிடைச்சது, திக் அதிபதியா இருக்கக்கூடிய போஸ்ட் கிடைச்சது, அவருக்கு வந்து பூர்ணமான திருப்தி கிடைச்சது. அந்த மாதிரி இருக்கிற ஆக்கம் அது வந்து எனக்கும் ஆக்கு அப்படின்னு சொல்லி எதுபதி வந்து பிரார்த்தனை பண்ண இது பதி கொள், இதுதான்ப்பா வழி. அதாவது நிறை தவம் குபேரனுக்கு வந்து அது கிடைச்சது அப்படிங்கிறது எதனால அப்படின்னா தபஸ்னால. அந்த தபஸ்ங்கிற அந்த ஒரு பாயிண்ட் தான் வந்து
இட் லீட்ஸ் டு திஸ் கோல் அப்படிங்கிறது அது எல்லாருக்கும் அப்ளிகபிள். யாரா இருந்தாலும் அந்த பொருளை வந்து அடையணும் அப்படின்னு சொன்னா தபஸுங்கிறது தான் ஒரே வழி. இது பத்தி கொள் என எம்பெருமானே, அதை அவர் உணர்த்தினாதானே தெரியும். இல்லாட்டா அது அவர் உணர்த்தலைனாக்க ஜீவன் வந்து தன்னோட சாமர்த்தியத்துல ஏதோ பண்ணியே அடைஞ்சு விடலாம் அப்படின்னு தோணி போயிடுச்சுன்னா என்ன பண்றது? மரத்து மேல சந்திரன் உதிச்சு வந்தது, அம்மா வந்து குழந்தைய வாசல்ல மொட்டை மாடியில வச்சுட்டு நிலா காமிச்சு சாப்பாடு ஊட்டின்னு இருக்கான்னா அங்க பாரு நிலா பாரு அப்படின்னு அந்த மரத்து மேல ஏறினா அதை புடிச்சு விடலாம் இல்லையா அப்படின்னு அந்த குழந்தை அதுக்கு இருக்கிற மெச்சூரிட்டி லெவலுக்கு வந்து அது மரத்துக்கு அலையில ஏறினா அந்த சந்திரனை புடிச்சு விடலாம் அப்படின்னு. அந்த மாதிரி அது அடையிற பொருள் இல்லை. அது அடையணும் அப்படின்னாக்க யாரா இருந்தாலும் வந்து எப்பேற்பட்ட வைபவம் இருக்கிறவாளா இருந்தாலும் என்ன ஐடென்டிபிகேஷன் எந்த சூக்ஷ்மமான லெவல்ல எப்பேற்பட்ட ஐடென்டிபிகேஷன் இருக்கிற ஜீவனா இருந்தாலும் வந்து தபஸ் அப்படிங்கிற ஒரு மார்க்கம் தான். அதை அடைஞ்சு அந்த அனுபவத்துல வந்து தன்னிழந்து கலந்து இருக்கிறதுக்கு அப்படின்னு அதை வந்து அறிவிச்சார். குபேரனுக்கு அனுகிரகம் பண்ணின அந்த ஈசன் அவர் பண்ணின அந்த தபஸ் தான் வந்து இந்த பொருளை அடையறதுக்கு வழி அப்படின்னு சொல்லி காமிச்சார் அப்படிங்கிறது இந்த பாடல். அடுத்த பாடல் 19வது பாடல். இது பத்தி ஏலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்த. இதுவும் தபஸ் தான். இந்த பாடலும் தபஸ் பத்தி தான். இது பத்தி ஏலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன் விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அது பதியாக அமருகின்றானே. இதுவும் தபஸோட வைபவமே தான். இது பத்தி ஏலம் கமல் பொழில் ஏழும். பொழில்னா ஆக்சுவலி சாதாரணமா இவரோட வார்த்தைகள் திரும்ப எல்லாரும் ஒவ்வொருத்தரோட வாக்கால வர இந்த ஈஸ்வனுடைய வாக்கு தான் ஒவ்வொரு அருளாளர் மூலமா வரது. அதுக்கு ஒரு ஃப்ளோ இருக்கு இல்லையா, ஒரு விதமா இருக்கும். அந்த பாடலை படிச்சா தெரியும். இப்ப தேவாரத்திலேயே பாடலை படிச்சா தெரியும் சம்பந்த பெருமானோட தேவாரத்துல இருந்து வந்ததா நாவுக்கரசு பெருமானோடது வந்ததா சுந்தர பெருமானோடதாங்கிறது தெரியும் இல்லையா. அது இவர திருமூலர் பெருமானோட வாக்கு வந்து கொஞ்சம் அப்படி கிரிப்டிக்கா இருக்கும். அவரெல்லாம் அப்படியெல்லாம் சொல்லுவார். அந்த 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 எக்ஸ்பிரஷன் விதம் அது எனக்கு சொல்ல தெரியல. அது ஒரு 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 ஃப்ளோல இருக்கும் அவரோடது. பொழில் அப்படின்னா ஆக்சுவலி சாதாரணமா நம்மளுக்கு தமிழ் வார்த்தைக்கு இருக்கிற மீனிங் வந்து கார்டன்னு அர்த்தம். நல்லா செழிப்பா எல்லாம் கிரீன் வெஜிடேஷன்லாம் செழிப்பா வளர்ந்துருக்கிறதுன்னு அர்த்தம். இது பத்தி ஏலம் கமல் பொழில் இவர் இங்க என்ன சொல்றார்? ஆக்சுவலா லோகங்கள் 7 லோகங்கள். அது என்னமோ ஒரு கணக்கு. பூமிக்கு மேல 7 லோகம் கீழே 7 லோகம் என்ன இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியாது. அது ஏதோ புராணத்துல சொல்லியிருக்கிறது தான். அப்படி இருக்கிற லோகம் எல்லாம் வந்து ஏலம் கமல் பொழிலாம். அதாவது இந்த சிருஷ்டியில வந்து நல்லா செழிப்பா நல்லபடியா இருக்கக்கூடிய எல்லா நிலைப்பாடுகள், அதாவது சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு க்ஷேமகரமா இருக்கக்கூடிய 7 லோகங்கள், மேல இருக்கிற 7 லோகங்கள் கீழே இருக்கிற 7 லோகங்கள், அந்த அந்த நிலைகள்லாம் வந்து முதுபதி செய்தவனாம். முதுகாடுங்கிறது வந்து ஆக்சுவலா இடுகாடு. அந்த பலதா இருக்கக்கூடிய இந்த அம்சங்கள் எல்லாம் அடங்கக்கூடிய நிலை. அது நம்ம கிராஸா பாக்கறச்சே அது ஒரு பூமின்னு பாக்குறோம். எல்லாம் அடங்குற நிலை. முதுபதி செய்தவன். அது என்ன கிரிப்டிக்கா அது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னாக்க, இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் அப்படின்னு இந்த விவகாரத்துல இருக்கக்கூடிய எனர்ஜிஸோட பலவிதமான செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து அந்த இருப்பு நிலை வந்து தனக்குள்ள கம்ப்ளீட்டா அப்சர்வ் பண்ணிட்டு ஒடுக்கிறது. அதுதான் ஈசன் வந்து முதுபதிக்கு அதிபதி. இடுகாட்டுல வந்து நடனம் ஆடுறார் அப்படின்னு தேவாரத்துல அங்கங்க வர்ணனை வரும் இல்லையா. அதுவும் என்ன எரியாடி அக்னிக்கு மத்தியில கையில அக்னி ஏந்திண்டு அவரே ஒரு அக்னி மயமா ஒளி வடிவமா நடனம் ஆடுறாருங்க. அது பூர்ணமான ஞான வர்ணனை. சம்பந்த பெருமான் பதிகத்துல பலதுல அது கிடைக்கும் நம்மளுக்கு.
சுத்து வந்து என்ன எரியறது முதுகாட்டுல அப்படின்னா இது பாடி, ஜீவன் போன சரீரங்கள். அது என்னன்னா அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை வந்து கிராசிஃபை பண்ணக்கூடிய அம்சங்கள். அதெல்லாம் வந்து ஞானமாகிற அக்னியில எரிஞ்சு பொசுங்கிட்டுனா அவர் கையிலயும் அக்னி வச்சுட்டு இருக்காரு. அவரே அக்னிமயமா ஞான ஒளி வடிவமா இருக்கார், நடனம் ஆடுறார். எங்க அந்த ஜீவ பாவம் எல்லாம் வந்து பூர்ணமா அடங்கறதோ, எரிஞ்சு பொசுங்கி சாம்பலாறதோ, அங்க வந்து தன்னுடைய இருப்புங்கிறது வந்து பியூரா உணரப்படுறது. அதுதான் அவருடைய இடுகாட்டுல இருக்கிற ஞான நடனம். எப்பவும் இருக்கு அது நடனம், இப்ப இல்லாதிக்கு ஒன்றும் இல்லை. ஆனா அதை வந்து அந்த நடனத்தை நம்ம இந்த உருவத்தோடையோ அந்த மனசோடையோ எதோடையோ சேர்த்து கலத்திட்டு நான் நினைக்கிறேன், நான் பண்றேன், நான் உட்காந்துருக்கேன், நான் நிக்கிறேன், நடக்கிறேன் அப்படின்னுட்டு அந்த இயக்கத்தை வந்து அந்த மனசோடையோ சரீரத்தோடையோ நம்மளோட ஐடென்டிஃபிகேஷன் எந்த லெவல்ல இருக்கோ அதுகிட்ட அதை அந்த மூமெண்ட்டை வந்து அசோசியேட் பண்ணி நான் தான் பண்றேன், கர்த்தா அகம் இதி மன்யதே அப்படி வந்து விடுறது. அந்த இந்த அந்த சலனத்தை வந்து கிராசிஃபை பண்ணக்கூடிய எலிமெண்ட்ஸ் எல்லாத்தையும் வந்து எரிச்சு பொசுக்கி சாம்பல் ஆக்கிட்டார் அப்படின்னு சொன்னா அது பியூரா இருக்கும். அன்கவர்டா அன்பொல்யூட்டடா இருக்கக்கூடிய இருப்பு. இருக்கேன் இருக்கேன் இருக்கு இருப்பு இருப்பு அடாமலையான் வந்து த ஐ ஸ்புரணா அப்படின்பார். நான் இருக்கேன் அப்படிங்கிற அந்த உணர்வு அது வந்து இட் இஸ் அது பியூரா உணரப்படும். அதுதான் வந்து இடுகாடு. அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் எல்லாம் பொசுங்கின இடத்துல உணரப்படுறது. அத அப்படி சென்றாராம் அவர். ஏலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன். இந்த சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம்னு ரொம்ப வைபவமா என்னென்னலாமோ நடந்துட்டு இருக்கு செயல்பாடுகள் எல்லாத்தையும் வந்து எரிச்சு பொசுக்கி எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அந்த இருப்பு மயமா ஆக்கின அந்த ஈசன் மூதறிவாளன். அவருக்கு வந்து எது அறிவுங்கிறது வந்து அறிவுங்கிறது சூக்ஷ்மமான லெவல்ல வந்து இருப்பு, அந்த இருப்பை உணர்றதுதான் அறிவு. ஆனா விவகாரத்துலதான் நம்மளுக்கு வந்து அறிவு அறியாமைங்கிற அந்த ரெட்டைகள்ங்கிற நிலையில இருக்கிற அறிவு தான் நம்ம அறிவுன்னு. எனக்கு வந்து சம்ஸ்கிருதம் தெரியும், இல்ல சம்ஸ்கிருதம் தெரியாது, அதான் அறிவு அறியாமை. அந்த துவந்தத்துல இருக்கிற அறிவை தான் அறிவுன்னு வச்சுட்டு இருக்கோம். அதனால்தான் அண்ணாமலையான் வந்து அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு தான் வந்து உள்ளது ஒரு பாட்டு வரும், அது இப்ப தெரியறது இல்லை. அருணகிரி பெருமான் சொல்வார், அறிவும் அறியாமையும் கடந்த அறிவு தெரிவேணி. உள்ளதனாத்திலையும் வருது. அந்த ரெட்டைகள்ல இருக்கிற அறிவு கிடையாது, அந்த தெரிஞ்சது தெரியல அப்படிங்கறதெல்லாம் கடந்து இருக்கக்கூடிய இருப்பு மயமா இருக்கிற அறிவு. அதாவது தன்னுடைய பிரசன்ஸை வந்து உணர்ற அந்த அறிவு. அதுவே வடிவா இருக்கிற அந்த ஈசன் அவருக்கு அந்த அறிவோட ஆதாரத்துல இருக்கிற எல்லா பொருட்களும் வந்து அதுவா இருக்கிறதுனால தெரியப்படுறவர். அவருக்கு எதுவும் உணர்த்தி தெரிஞ்சுண்டு படிச்சு தெரிஞ்சுக்கிறது என்ன எந்த விதத்துலயும் அது ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கிறதுங்கிறதே வந்து இந்த லிமிட்டட் பீயிங் வந்தாதான் வந்து நான் ஒரு ஆளுங்கிறது வந்தாதான் வந்து இன்னொரு பொருளை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறதுங்கிறது வரும். இது வந்து மூதறிவாளன் என்ன எக்ஸ்பிரஷன். எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற அறிவு ஸ்வரூபமா இருக்கிறவர். அதனால நாலெட்ஜுங்கிறதே அவரோட உருவம். எதை பத்தின அறிவுங்கிறதும் அந்த மூலமான அறிவோட வெளிப்பாடுதான் கிராசர் லெவல்ல. அது அப்படி இருக்கக்கூடியவர். என்னது ஏலம் கமல் பொழில் ஏழும் முதுபதி செய்தவன் மூதறிவாளன். விதுபதி செய்தவன் மெய்த்தவம் நோக்கி அது பதியாக அமருகின்றானே. விதுபதிங்கிறது வந்து நம்ம சந்திரன் தபஸ் பண்ணினார். செய்தவம் அவர் பண்ணின மெய்த்தவம் உண்மையான தபஸ். சந்திரனுக்கு வந்து தக்ஷன் வந்து தக்ஷனோட மாப்பிள்ளை சந்திரன். 27 நட்சத்திரங்களா இருக்கக்கூடிய 27 நட்சத்திரங்களும் வந்து தக்ஷனுடைய பெண்கள். அந்த 27 நட்சத்திரங்களையும் சந்திரனுக்கு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்தார்.
அந்த கண்டிஷன் தட் எல்லா எல்லா பெண்களையும் வந்து ஈக்குவலா ட்ரீட் பண்ணணும் அப்படிங்கிற கண்டிஷன்ல 27 பெண்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தார். ஆனா வந்து சந்திரனுக்கு கிருத்திகை ரோஹிணிகிட்ட மட்டும் கொஞ்சம் ஈடுபாடு ஜாஸ்தி ஆயிடுச்சு. பாக்கி பொண்கள்லாம் ரொம்ப வருத்தப்பட்டாலாம். அதனால அப்பா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணோடனே சந்திரனை வந்து செபிச்சு விட்டார். நீ வந்து தேஞ்சு தேஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா இல்லாதிக்கு போய் இல்லாமையே போயிடுவேன், நீ அழிஞ்சு போயிடுவேன்னுட்டு செபிச்சு விட்டார். அப்போ யார்கிட்ட போனாலும் அந்த சாபத்தை யாராலையும் மாத்த முடியல, அதுக்கு நிவர்த்தியும் சொல்ல முடியல, எதுவுமே பண்ண முடியல. அப்புறம் எல்லாருமே சொன்னா ஈசன் கிட்ட போய் சரணாகதி அட, அதுதான் உனக்கு வழி அப்படின்னு. அப்படியே தேஞ்சு போய் இன்னும் 2 நாள்ல இல்லாம ஆயிடுவாருங்கிற சுச்சுவேஷன்ல அப்படியே எனர்ஜி எல்லாம் போய் வந்து ஈசன் காலில் விழுந்த உடனே வந்து சரின்னு அப்படியே அடைக்கலம் கொடுத்து ஆசிரியம் கொடுத்து அந்த 2 நாள் 2 கலையோட இருக்கிற சந்திரனை தூக்கி தன்னோட தலைவில சூடின்ட்டார். அது வந்து சந்திரனுடைய தபஸ். அது அந்த சாபத்துக்கு ஆளாகி அந்த சஃபரிங் அவர் இது பண்ணிட்டு ஈசனை வந்து அப்படி நாடி அவர்கிட்ட போய் சமர்ப்பணம் பண்ணினதுனால அவர் தூக்கி தலை மேல சூடின்ட்டார். விதுபதி செய்தவன் செய் தவம் நோக்கி அது பதியாக அமருகின்றானே. இல்ல அவர் என்ன சொல்றார், அவர் சந்திரனை தூக்கி தலையில சூடின்றார். அப்படி ஓகே, அவரோட தபஸ வந்து தனக்கு இருப்பிடமா கொண்டு ஏத்துனாராம். அதாவது ஈஸ்வருடைய அனுகிரகத்துக்கு பாத்திரமாகிறதுங்கிறதுக்கு வந்து தபஸ் தான் ஒரே குவாலிஃபிகேஷன். அவரோட தலையில இடம் கொடுத்து, பதிங்கிறதுக்கு பல அர்த்தங்கள் இருக்கு. ஒரு இடம் வந்து ஒரு அர்த்தம் வந்து ஸ்தலம்ங்கிறது. நம்ம என்ன சொல்றோம், பதியாக கொண்டு எழுந்தருளினார்னு சொல்றோம் இல்லையா, அது இந்த இடத்துல கோவில் கொண்டிருக்கார் அப்படிங்கிறது. அது இடம், ஸ்தலம். அது வந்து தனக்கு தலையில வந்து அவருக்கு இருப்பிடம் கொடுத்து அவர்ல தான் எழுந்தருளி இருந்தார். அதுதான் அமூதறிவாளன். சந்திரனை வந்து தன் கூட கலத்திண்டு அவரோட தபஸ்காக வசப்பட்டு அதை தனக்கு இருப்பிடமா கொண்டு தன்கிட்ட சந்திரனை கலத்திண்டி எழுந்தருளி இருக்கார். இதுவும் தபஸோட மகிமைக்கு தான். ஈசன் எப்படி வந்து அனுகிரகம் பண்றார் அப்படிங்கிறதுக்கு என்னதான் சாமர்த்தியம் இருக்கு, யோக்கியத்தை இருக்குங்கிறது இல்ல. சமர்ப்பண பாவம் பூர்ணமா இருந்து அந்த நாட்டம் பூர்ணமா இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த ஜீவனை வந்து பூர்ணமா உத்தரணம் பண்ணி அல்ல தன்னுடைய இருப்பை வந்து உணர்த்துறார் அப்படிங்கிற இதுல வந்து தபஸோட வைபவம். அடுத்தது 20வது பாடல். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்து அடிகள் உரையும் அறநெறி நாடில் இடியும் முழக்கமும் ஈசர் உருவம் கடிமலர் குன்றம் மலை அதுதானே. இப்ப வந்து ஆரம்பத்துல அந்த பரம்பொருளோட தன்மையெல்லாம் சொல்லின்னு வந்தார். அதை அடையறதுக்கு வழி வந்து தபஸ் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் வந்து இப்போ நூல், அந்த பரம்பொருளை பத்தி சொல்லக்கூடின பேசக்கூடின நூல்கள், ஆகம வேதம் ஆகமம் இந்த சாஸ்திரங்கள் எல்லாம் அந்த பரம்பொருளோட தன்மையை பத்தி சொல்றது வந்து எப்படி அந்த ஈசனை வர்ணிக்கிறது அப்படின்னாக்க அது அந்த பொருள் முடிவும் பிறப்பும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அறநெறி. என்னன்னா அந்த அறநெறிங்கிறது வந்து தர்ம மார்க்கம். தர்மம்ங்கிறது என்னன்னா ஈசனே வகுத்து கொடுத்தது. தன்னை வந்து ஜீவன்கள்லாம் வந்து அடையறதுக்காக தனக்கு ஜீவன்களுக்காக வகுத்து கொடுத்த மார்க்கம். எதுக்கு அந்த ஜீவன்கள் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உண்டாகணும் அப்படின்னாக்க வந்து அதோட வாசனைகள் வந்து தீரறதுக்கு. ஒரு ஜீவனுக்கு வந்து ஒரு ஜென்மா எதுக்கு கொடுக்கறார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்னென்னமோ சங்கல்பங்க மண்டலங்கள் இருக்கு. இது ஆகணும் அது ஆகணும் அப்படி இப்படின்னு தோணுறதெல்லாம் வந்து அந்த வாசனைகள் எல்லாம் அது எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறதுக்காக ஒரு ஜீவிதம் கொடுக்கறார். அந்த ஜீவிதத்தை அது எப்படி யூஸ் பண்ணிக்கிறதோ, தனக்கு வேணுங்கிறதெல்லாம் பண்ணிக்கிறதுக்கு அப்படின்னு நினைச்சுட்டு அது இன்னும் என்டாங்கிள்மெண்ட்ஸை ஜாஸ்தி பண்ணிக்கிறதுங்கிறது அது நடந்தா அப்படி நடந்தது. இல்ல ஈசன் வந்து இந்த ஜீவிதத்தை நம்மளுக்கு அவரை நோக்கி செயல்படுறதுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நாட்டத்தை அந்த பொருள் மேலேயே வைக்கிறதுங்கிறது ஒண்ணு. எப்படியா இருந்தாலும்
அப்படி அந்த ஜீவன் வந்து அந்த மூலத்தை நாடி தன்னை வந்து பூர்ணமா அதுல இழந்துடுத்து அப்படின்னு சொன்னா தட்ஸ் த எண்ட். இல்லாத பட்சத்துல அதுக்கு வந்து அது சேச்சுரேட் ஆயிட்டு இந்த கர்மா பண்ணணுங்கிற அந்த விருத்திகள் ரொம்ப ஜாஸ்தியாகி ஒரு பாயிண்ட்ல ரொம்ப சேச்சுரேஷன் வந்துடுத்து அப்படின்னு சொன்னா இந்த பிரளய காலத்துல எல்லாம் லயம் பண்ற மாதிரி அந்த ஜீவனுக்கு வந்து தாத்காலிகமா அந்த சரீரத்தை வந்து போக்குறதுங்கிறது, அதாவது கிராசர் லெவல்ல இருக்கிற இறப்பு, பிறப்பு, முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள். எதுக்கு அதான் அந்த சிருஷ்டி, அதாவது இந்த உருவத்துல உண்டாகிறதுங்கிறது அந்த பிறப்பு, அப்புறம் அந்த உருவத்துல அது இல்லாம ஆகிறதுங்கிறத முடிவு. பிறப்பு இறப்புங்கிறத வந்து முன்னமே எதுக்கு படைச்சார் அப்படின்னா அந்த ஜீவ பாவத்துக்கு அதுக்கு இருக்கிற சங்கல்பங்கள் எல்லாம் எக்ஸாஸ்ட் பண்ணிக்கிறதுக்கும் உண்மையா தன்னை நாடுறதுக்கும் தபஸ் பண்ணி தபஸ் பழுத்த ஜீவனை அந்த இந்த பிறப்பு இறப்புங்கிறது பலதுக்குள்ள பூந்து நுழைஞ்சு வந்து அதுக்கே போரும்னு ஆகி எது எது இந்த மாற்றம் இல்லாத நிலையோ அதை அடையணுங்கிற அந்த பக்குவம் வந்து அது பழுத்துது அப்படின்னு சொன்னா அது தபஸ் பண்ணி அடையறதுக்கும் அதுக்குதான் இந்த இறப்பு பிறப்பு அப்படிங்கிற அந்த ரெட்டைகளுக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு ஜீவ பாவத்தை வந்து படைச்சார் ஈசன். முடிவும் பிறப்பையும் முன்னே படைத்த அடிகள் உரையும் அரணே. அந்த ஜீவன்கள் வந்து வாழற காலத்துல ஜீவ பாவத்தோட பிறந்து வாழற காலத்துல அதுக்கு வழிகாட்டி நடத்துறதுக்கு எந்த மூலத்தை நாடணும் நீ அப்படிங்கறத அதுக்கு அறிவிச்சு அந்த மார்க்கத்துல நடக்கும்போது அதுக்கு சப்போர்ட்டா எல்லாம் கொடுக்கறது அப்படிங்கிறதுக்காக அறநெறி வகுத்ததும் ஈசனே தான். தன்னை பற்றின அறிவு, அந்த நாட்டம், அதான் வேதம் நிகம சத சஹசிரேன நிர்பாசியமானம். அந்த பொருள் என்ன அப்படிங்கறத வந்து வேதம் புராணங்கள் சாஸ்திரங்கள் என்னெல்லாமோ பக்தி கிரந்தங்கள் என்னெல்லாமோ வந்து அந்த அந்த பொருளையே எப்படி நாடுறது, அதனுடைய தன்மை கிட்ட எப்படி ஈடுபடுறது அப்படிங்கறத வந்து காட்டுறதுக்கு இருக்கிற அறநெறி நூல்கள் வழிகள். சரி, அதெல்லாம் வந்து இந்த ஈசனை எப்படி வந்து காட்டுறது, இன்னும் கொஞ்சம் கூட இப்போ பரம்பொருள்னு ரொம்ப அப்படியே அப்டிராக்டா சொல்லிட்டு இருந்தவர் இப்ப இந்த நூல்கள் லெவலுக்கு வந்துட்டு இந்த ஜீவன் அதை வந்து ஆக்சஸ் பண்றதுங்கிறதே எப்படி சொல்றாருன்னா, ஐம்பூதங்களால ஆன பிரபஞ்சத்துல முதல்ல அந்த பிரபஞ்சத்துக்கு ஆதாரமா அதை பாக்கிறதுக்கு சொல்லித்தரார். அறநெறி நாடில் அந்த அந்த இது என்ன வேதம் சாஸ்திரம் ஆகமம் அதெல்லாம் படிச்சானாக்க அது என்ன வழிகாட்டுறது அப்படின்னாக்க அந்த ஈசன் எல்லாத்துக்கும் ஆதாரமா இருக்கிற ஈசனை வந்து இந்த சிருஷ்டியில எப்படி உணரலாம் அப்படின்னு காட்டுறது. இடியும் முழக்கமும் ஈசர் உருவம். ஆகாசத்துல வந்து மேகம் மழை மேகம் உண்டாயி ஒன்னோட ஒண்ணு மோதர்ச்சி ஏற்படுற மின்னல், அதை மோதுறதுனால வர சப்தம். அது ஒரே ஆக்ஷன் தான். ஒரு மேகம் வந்து இன்னொரு மேகத்தோட மோதுறதுங்கிற ஆக்ஷன் தான். அதுல லைட்டும் உண்டாகிறது சவுண்டும் உண்டாகிறது. லைட் வந்து ஃபாஸ்டா டிராவல் பண்றதுனால நம்மளுக்கு முதல்ல வந்து மின்னல் தெரிஞ்சு விடுறது, அதுக்கப்புறமா சப்தம் கேட்கறது, இடி முழக்கம். இடியும் முழக்கமும், அதாவது இடி அப்படின்னு சொன்னாலும் வந்து முழக்கம்னு பின்னால வந்திருக்கிறது. சப்தம் பின்னால கேட்கறதுனால முழக்கம்னு பின்னால சொன்னதுனால முன்னால இடின்னு சொல்றது வந்து மின்னல், ஒளிமயமா இருக்கக்கூடிய அந்த இது மின்னல் இடி எல்லாமே வந்து ஈசர் உருவம். இது வந்து நம்ம நாவுக்கரசு பெருமான் பதிகத்துல அங்கங்க இந்த பாவம் சுந்தர பெருமான் பதிகத்திலயும் வரும். இடியா இடிக்கிறார். அது திருத்தாண்டகத்துல இந்த ஐயாறுல வந்து கைலை தரிசனம் கொடுக்குறார். அதுல அங்க பாடும்போதும் சொல்லுவார், மலையா இருக்கார், கடலா இருக்கார், இடியா இருக்கார், மேகமா இருக்கார், மின்னலா இருக்கார். மின்னலும் இடியும் சொல்லுவார் சொல்லுவார் சுந்தர பெருமான். அது எல்லாமே சொல்லுவார். ஆகாசம் பூமி அது இது எல்லாமே சொல்லுவார். இடியும் முழக்கமும் ஈசர் உருவம். அது வந்து ஈசனுடைய உருவமா சொல்லப்படுறது அந்த ஆகமத்துல. அதாவது இருக்கிற சிருஷ்டியில வந்து அந்த பொருளை எப்படி ரெக்கக்னைஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு. இப்ப நம்ம எல்லாம் சிட்டியில நல்லா
மல்டி ஸ்டோரிடு பில்டிங் எல்லாம் கட்டிண்டு ராத்திரியான டிவி சப்தம் தான் கேட்கறது. ஆனா நேச்சர்ல வாழற ஒரு ஜீவனுக்கு வந்து இடி, மின்னல், மழை அதெல்லாம் வந்து நேச்சர்ல அந்த டிவைன் பவர், டிவைன் ஃபோர்ஸோட வெளிப்பாடா பாக்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு அற்புதமான அனுபவம். இது சொல்றதே தான் ஞாபகம் வருது. அவ கமலா அம்மா வந்து ஏதோ சமுத்திரத்தை பத்தி கேட்டா இல்லையா, சமுத்திரத்தை சொல்லுங்க, டெய்லி மறந்து மறந்து போயிடுறது. அதாவது சமுத்திரம் வந்து இட்ஸ் அ வெரி வாஸ்ட் திங். ஓகே, அளவுக்கு உட்பட்டது தான், இருந்தாலும் அதோட அளவு வந்து தெரியாது. இப்ப பூமியிலே வந்து எத்தனை பர்சன்டேஜ் நிலம், எத்தனை பர்சன்டேஜ் வாட்டர் அப்படின்னு கேட்டோம்னா நம்ம சயின்ஸ்ல எல்லாம் வந்து சொல்லுவா 25% லேண்டு, 75% வாட்டர் அப்படின்னு. 75% வாட்டர், ஓஷன், என்னென்னமோ சமுத்திரங்கள்லாம் இருக்கு அப்படின்னா ஆக்சுவலா அதுவும் நிலம்தான். அது எத்தனையோ அடி, 1000 சொச்சம் அடி கீழே போனானாக்கா நிலம் வரும். அது வந்து ஆழமான உண்மை. அது நிலம்தான் இருக்குன்னு அது மேல நடக்க முடியாது, வண்டிலாம் ஓட்ட முடியாது. அது மாதிரி அது ஒரு அளவுக்கு உட்பட்டதா இருந்தாலும் இட் இஸ் சோ வாஸ்ட். கரை இருக்கு, இருந்தாலும் கரை வந்து அத்தனை சீக்கிரம் கிடைக்கிறது இல்லை அந்த மாதிரி. அதனாலதான் அது சம்சாரத்துக்கு ஒப்பிடுறது. சம்சாரம் வந்து இட் இஸ் நாட் எட்டர்னல், இருந்தாலும் வந்து அதுல இருந்து கடந்து போகிறதுங்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். அதுல வந்து பார்த்தா மிடில்ல கொஞ்சம் நல்லா உள்ள தள்ளி போனதுக்கு அப்புறம் பார்த்தா ஆழம் நிறைய இருக்கிற இடத்துல பார்த்தாக்கா சலனம் இல்லாம இருக்கும், சப்தம் இல்லாம இருக்கும். கரை கிட்ட அந்த ஓரத்துல வரிசைய பார்த்தா அலைய அடிச்சுட்டே இருக்கும், எப்ப பார்த்தாலும் சலனம், ஏதோ ஒரு இந்த இது இருந்துட்டே இருக்கும். அதாவது இந்த ஜீவன் அது வந்து ஆழத்துல முங்கி இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து சலனம் இல்லாம இருக்கும். கொஞ்சம் சர்ஃபேஸ்க்கு வர வர வந்து சஞ்சலம் ஜாஸ்தி ஆயிடும். இதை பண்ணணும், அது பண்ணப்படாது, ஏதோ சம்திங் வாட் எவர், சப்தமும் ஜாஸ்தி ஆயிடும், சஞ்சலமும் ஜாஸ்தி ஆயிடும். அதுக்குள்ள எப்படி ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஆதாரமா வந்து அந்த அனுபவம்ங்கிற ரத்னம் இருக்கும். அந்த ரத்னாகரன்னே ஒரு பேரு சமுத்திரத்துக்கு. உள்ள பலவிதமான ரத்னங்கள், முத்து பல ஜீவன்களுக்கு இடம் கொடுத்து இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த ஜீவனுக்கும் வந்து உள்ள பல அனுபவங்கள், ரத்னம் மாதிரி இருக்கிற அனுபவங்கள் இருக்கு. விருத்திகளுக்கு காரணமா இருக்கிற ஜீவன்களும் இருக்கு. அதுல பயங்கரமான விருத்திகள், இந்த ஷார்க்கு, வேல், அந்த மாதிரி கில்லர் இதெல்லாமும் இருக்கு ஜீவனோட ஆழத்துல. அப்புறம் வந்து ஆனா அதுல இருந்து கரை ஏறணும், அந்த ஜீவ பாவத்துல இருந்து கரை ஏறணும். இது அது வந்து தன்னோட நிலைய கடக்காம இருக்கும். அது எவ்வளவுதான் ஜலம் வந்து விழுந்தாலும் வந்து அதை ஏத்துக்கும், அது ஓவர்ஃப்ளோ ஆகாது. அதுக்குன்னு ஒரு பவுண்டரி கிடையாது. நம்ம என்ன சொல்றது, இது இந்த காம்பவுண்ட் வால் கட்டலைன்னா வெளியில வந்துரும் அப்படிங்கிற மாதிரி கிடையாது. ஒரு காம்பவுண்ட் வால் எல்லாம் கிடையாது. ஆனா அது வந்து தன் நிலைய வந்து கடக்காதக்கு இருக்கும் ஒரு சத்தியத்தை. அதெல்லாம் அந்த பரம்பொருளோட விதிக்கப்பட்ட விதி, அந்த சத்தியத்தை வந்து கடக்காம இருக்கிற அதான் நேச்சர்ல இருக்கக்கூடிய அது ஒரு நியத்தி. அது ஒவ்வொரு வஸ்துக்கும் இத்தனை இயக்கம் அப்படிங்கிற அந்த அளவு அந்த நிலைய கடக்காம இருக்கும். ஆனா விபரீதமான சிச்சுவேஷன்ஸ்ல நிலைய கடந்து வரும். தூண்டப்பட்டு விபரீதமான நிலைகள் வந்தது அப்படின்னு சொன்னா நிலைய கடந்து வரும். எவ்வளவுதான் நதிகள் வந்து கலந்தாலும், எவ்வளவுதான் எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாம் வந்து விழுந்தாலும் அது வந்து தன் நிலை கலங்கி பொங்கி வெளியில வராது. அதெல்லாமே அந்த ஜீவனோட ஆழமான அனுபவத்துக்கு இது. அப்படி இருக்கக்கூடியது சமுத்திரம். சமுத்திரம், ஆகாசம், இடி, மின்னல், மேகங்கள், மழையா பொழியறது வந்து ஈசன் தான் மழையா பெய்யறாருன்னு நாவுக்கரசு பெருமான் அது ரொம்ப தர்சனமா படுவார். அதெல்லாம் அப்படி அந்த ஆகம வேத நூல்கள் அதையெல்லாம் பார்த்தானாக்கா வந்து இடியும் முழக்கமும் ஈசர் உருவம், இதெல்லாம் வந்து அந்த பரம்பொருளோட மேனிஃபெஸ்டேஷன். அதுதான் வந்து இந்த மாதிரி சக்திகளா வந்து நேச்சர்ல இருக்கு அப்படின்னு சொல்றது. கடிமலர் குன்றம் மலை, அது அதையும் சொல்லிட்டார்.
சரி, இதெல்லாம் வந்து இயங்கக்கூடியது. அப்புறம் மலை அதெல்லாம் வந்து ஜடம் மாதிரி இருக்கு அப்படின்னாக்க, அழகான வாசனை கமழக்கூடிய புஷ்பங்கள்லாம் பூத்து இருக்கக்கூடிய ஹில்ஸ், கடிமலர் குன்றம். அதாவது ஆம், எல்லா இந்திரியங்களுக்கும் இன்புட்டா இருக்கிறது எல்லாமே அந்த பரம்பொருள் தான். பார்க்கறதுக்கு குளிர்ச்சி, அதுக்கு ஸ்பர்ஷத்துக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு எல்லாத்துக்கும் இன்புட்டா இருக்கிறது எல்லாமே வந்து அந்த பொருள் தான் அப்படின்னு ஆகம சாஸ்திரங்கள்லாம் வந்து அந்த பொருளை இண்டிகேட் பண்றது. கடிமலர் குன்றம் மலை அது தானே, நல்ல ஒரு பெரிய மலை. இந்த சிருஷ்டிக்கெல்லாம் வந்து ஆதாரம் இந்த நிலை. இப்ப சொன்னோம் இல்லையா, பூமி சமுத்திரம் அதெல்லாம் வந்து ஒரு ஒரு நிலையில அப்படியெல்லாம் அதோட நிலையில கரெக்டா நடந்துட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மலைகள்லாம் வந்து ஒரு பேலன்சிங் ஃபேக்டர். அந்த அந்த பொருட்களா இருக்கிறது எல்லாமே வந்து அது அந்த பொருளே தான், அந்த மூலப்பொருளே தான் வந்து இந்த ரூபத்துல எல்லாம் வந்து சிருஷ்டியா தானே தான் ஆவிர்வவிச்சிருக்கு. அது வந்து அறநெறி நூல்கள்லாம் வந்து உணர்த்துறது. அதனால்தான் நேச்சரை வந்து ஈசனா வழிபடுறதுங்கிறது அதனால்தான் உண்டாச்சு. கோவில்கள் அதெல்லாம் உண்டாகிறதுக்கு முன்னாடி வந்து சோ கால்ட் அன்சிவிலைஸ்டு மேன் அவெல்லாம் வந்து ஏதோ நேச்சர்ல ஏதோ வழிபட்டுன்றதா, சூரியனை வழிபட்டா, காத்த வழிபட்டா, ஜலத்தை வழிபட்டா, என்னென்ன தே ரியலைஸ்டு டிவினிட்டி இன் ஆல் தோஸ் திங்ஸ், அதை வழிபட்டா. ஸோ அது எல்லாமே வந்து ஈசனுடைய உருவமா வந்து எல்லா ஆகமங்கள் அதெல்லாம் வந்து காட்டி அப்படி காட்டி தரது. கடிமலர் குன்றம் மலையது தானே. அடுத்தது பாடல் வந்து கரெக்ட் 21வது பாடல். வானப்பெருங்கொண்டல் வானப்பெருங்கொண்டல் மால் அயன் வானவர் ஊன பிறவி ஒழிக்கும் ஒருவனை காண களிறு கதற பிளந்த எம் கோனகி புகழுமின் கூடலும் மாமே. வானப்பெரும் கொண்டல், இடி முழக்கம் மின்னல் அதெல்லாம் மலை அதெல்லாம் சொன்னவர் வந்து அடுத்தது வந்து ஆகாசத்துல வரக்கூடிய கொண்டல் மேகம். அந்த ஈசன் வந்து வானப்பெரும் கொண்டலாம். அது மேகம்ங்கிறதும் ஒரு நேச்சர்ல இருக்கிற ஒரு வைபவம். சமுத்திரத்துல இருக்கிற ஜலம் வந்து சூரியனுடைய வெப்பத்தினால மேகத்தோட ரூபத்துல அப்படி மழை மேகமா ஃபார்ம் ஆறுது அப்படிங்கறதெல்லாம் வந்து நேச்சர்ல இருக்கிற ஒரு அற்புதமான ஒரு வைபவம். அப்படி வானப்பெரும் கொண்டல் அது அது என்ன சூக்ஷ்மமா இந்த இவர் யோக நிலையில இருக்கிறதுனால எல்லாமே ரொம்ப கொஞ்சம் டீப்பா அப்படி இப்படி அதெல்லாம் சொல்லுவார். இந்த மழை மேகம் இருக்கு இல்லையா, அந்த கொண்டல் அது வந்து மழை பெய்யறது. அது மாதிரிதான் ஈசன். இந்த மேகமா இருக்கக்கூடிய ஈசன் வந்து எல்லா ஜீவன்களையும் வந்து போஷணை பண்றாருன்னா பிசிக்கலா சாப்பாடு போடுறதுங்கிறது ஒண்ணு, அந்த ஜீவன்களை வந்து மெச்சூர் பண்றதுக்கு அதுக்கு உண்டான இன்புட்ஸ் எல்லாத்தையும் கொடுக்கறார். மேகம் பிசிக்கலா மழை தண்ணி பெஞ்சு போஷணை பண்ற மாதிரி ஈசன் வந்து எல்லா ஜீவன்களையும் போஷணை பண்றார். இப்ப இந்த மேகத்தோட ஜலம் வந்து எங்கெல்லாம் விழலாம் அப்படின்னு சொன்னா விளை நிலத்துல விழலாம். இந்த வயலியல் இந்த மருதம் நிலம்லாம் சொல்றோம் இல்லையா, அதாவது கல்டிவேஷன் லேண்ட். கல்டிவேஷன் லேண்ட்ல வந்து இந்த மேகத்தோட மழை ஜலம் விழறது அப்படின்னு சொன்னா இட் இஸ் ப்ராப்பர்லி புட் டு யூஸ். அந்த அந்த விளை நிலத்துல இருக்கக்கூடிய செடி கொடிகள் அந்த என்னெல்லாம் பயிர் போட்டிருக்காளோ அதை வந்து 100% அதுக்கு வந்து அந்த மழை ஜலம் வந்து யூஸ் ஆயிடுறது. இதே மழை ஜலம் வந்து சமுத்திரத்திலையும் பெய்யலாம். சமுத்திரத்துக்கு அந்த ஜலத்தோட தேவையே இல்லை. நானே ஏகப்பட்ட ஜலம் வச்சுன்னு உட்காந்துருக்கேன், நீ கொட்டினா கொட்டிட்டு போயேன் அப்படின்னு கண்டிக்காம இருக்கும். இன்னும் வந்து இது பாலைவனம், ஏதாவது டெசர்ட் அந்த மாதிரி நிலத்துல கொண்டு போயிட்டு அங்க பெய்யலாம் மழை மேகம். அது வந்து அதுவும் அதை யூஸே பண்ணிக்காது. பாலை நிலம் வந்து அதை எந்த விதத்திலையும் யூஸ் பண்ணிக்க போறது இல்லை. அது தன்னிலை என்னதான் கொட்டினாலும் நான் இருக்கிறபடிதான் இருக்க போறேன்னு அதுல ஒரு மாற்றமும் இல்லாம அப்படியே இருக்க போறது.
அது மாதிரி இந்த ஈசன் வந்து இந்த போஷனை பண்றாரு ஒவ்வொரு ஜீவனையும் அறிவு மூலமா பிசிக்கலா பண்றார். இந்த இது தன்னை நாடி வரக்கூடிய அந்த அறிவா அந்த ஜீவன்களை வந்து போஷணை பண்றாரு. அது வந்து விளைநிலத்துல விழற ஜலம் மாதிரி அப்படின்னாக்க வந்து உண்மையான அந்த நாட்டம் இருக்கிற அடியவர்களுக்கு கிடைக்கிற கைடன்ஸ். அவன் ஈசனுடைய அருள்ல நாடி இருக்கக்கூடிய அடியவர்களுக்கு எந்த ஒரு சின்ன இண்டிகேஷன் அது கிடைச்சாலும் வந்து அவ வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டு ஈசன் இந்த இந்த மாதிரி நிலையில எனக்கு வந்து சப்போர்ட் கொடுத்தாரே, இந்த மாதிரி எனக்கு வந்து அருள் பண்ணினாரே, எனக்கு இதை காமிச்சு கொடுத்தாரே அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒவ்வொரு இண்டிகேஷனையும் வந்து தே ஆர் ஏபிள் டு ரெக்கக்னைஸ் அண்ட் தே ஆர் ஏபிள் டு லிவ் ஆன் இட். அதை உபயோகப்படுத்திட்டு அந்த பரம்பொருளை நாடுறதுக்கு உபயோகமா இருக்கு அவருடைய அந்த சப்போர்ட். என்ன சமுத்திரத்துல வந்து விழறதுங்கிறது வந்து ஞானிகளுக்கு அவளுக்கு ஏற்கனவே வந்து அவ இண்டிவிஜுவல் சென்ஸே இல்லாம ஈசனோட கலந்து இருக்கக்கூடிய யோகிகள் இது அவளுக்கும் ஈசன் அருள்லாம் வர்றது. இருந்தாலும் அதே பொருள் தானே, இதுல ஒன்றும் அதை எடுத்துக்கிறவனே இல்லை. இங்க அருள் அது எல்லாமே ஏக்கமா இருக்கு. அருள் பொழியறவனும் அருளை வாங்கிக்கிறவனும் எல்லாமே ஏகமா இருக்கு. அப்படியே அது கிரகிச்சுக்கிற மாதிரி அப்படி இருக்கா. இன்னும் வந்து அருளை நாடாதவர்கள், அதாவது இந்த இண்டிவிஜுவல் சென்ஸே ரொம்ப வந்து பருத்து இருந்து நான் தான் எல்லாம், அதாவது எல்லாம் நடத்துற பொருள் இருக்கு அப்படி இப்படின்னு ஏதோ சொல்றா, அதை யாரு பார்த்தா அதை எப்படி நம்மளுக்கு தெரிஞ்சுக்க முடியும்? எதுவா இருந்தாலும் அதெல்லாம் இருக்குன்னாலும் நம்ம பண்ணினாதான் உண்டு. 1000 தான் கடவுள் அது இதுன்னு சொன்னாலும் நம்ம பண்ணினாதான் உண்டு அப்படின்னு கிளைம் பண்ற குரூப் இருக்காளே, அவ வந்து இந்த பாலைவனத்துல விழற ஜலம் மாதிரி. அந்த ஈஸ்வரனுடைய அருள் வந்து எவ்வளவுதான் காட்டி கொடுத்தாலும் எல்லா ஜீவனுக்கும் தெரிஞ்சதுதான். அந்த மழை பெய்யறது, இடி இடிக்கிறது, மின்னல் அடிக்கிறதுலாம் ஒரு ஆளால பண்ண வைக்கிற விஷயம் இல்லைன்னு சொன்னாலும் எல்லாத்தையும் பண்ற அந்த ஒரு சக்தியை ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னா என்ன பண்றது? அது இந்த பாலைவனத்துல விழக்கூடிய ஜலம் மாதிரி. அந்த அருளை வந்து அவ பிரயோஜனப்படுத்திண்டு அந்த பொருளை ரெக்கக்னைஸ் பண்ணி அதை நாடுறதுக்கு வந்து அது ஒரு சப்போர்ட்டா எடுத்துக்கிறது இல்லை. ஆக மொத்தம் ஈசன் வந்து வானப்பெரும் கொண்டல், ஆகாசத்துல உண்டாகக்கூடிய அந்த மழை மேகம் மாதிரி இருக்கிறவர். மால் அயன் வானவர் ஊன் பிறவி ஒழிக்கும் ஒருவன். அதான் இவரோட அருளை பொழிஞ்சு எல்லா ஜீவன்களையும் வந்து தன்பால்னா என்ன, அது ஆளு கிடையாது, அந்த பரம்பொருள் தன்னுடைய அருளை பொழிஞ்சு எப்பேற்பட்ட ஐடென்டிபிகேஷனா இருந்தாலும் அந்த ஐடென்டிபிகேஷனை வந்து அது இழந்து தன்னோட கலக்கிறதுக்கு உண்டான வழியை காட்டுறது. அது வந்து பிரம்மாங்கிற, அதாவது ஏதோ ஒரு போஸ்ட்ல அந்த ஈசனுடைய சக்தியே வந்து ஆவேசிச்சு இருக்கக்கூடிய ஒரு ஜீவன். அதாவது சிருஷ்டியில வந்து ஏதோ ஒரு பர்டிகுலர் முக்கியமான வேலையை பண்ணக்கூடிய ஒரு எனர்ஜியா ஒரு ஐடென்டிபிகேஷனோட இருந்தாலும் சரி. மாலையன்னா தேவதைங்கிறது நம்ம உருவகப்படுத்துறது தானே. அந்த அந்த பரம்பொருளோட வேலையை நடத்துற எப்பேற்பட்ட ஒரு சக்தியா இருந்தாலும் சரி, ஒரு ஜீவபோதம் ஒரு ஐடென்டிபிகேஷனா இருந்தாலும் சரி, தேவதைகள் வானவர்கள் அவளுக்கும் ஏதோ குட்டி குட்டி போர்ட்ஃபோலியோ இருக்கு. ஆனா அவளுக்கு வந்து ஜீவிதம் ரொம்ப சௌக்கியமா சொர்க்கலோகத்துல வந்து குறைபாடே இல்லாம எது நினைச்சாலும் கிடைக்கிற மாதிரி கற்பக விருட்சம், காமதேனு எல்லாம் வச்சுட்டு சிந்தாமணி எல்லாம் வச்சுட்டு வாழ்ந்துட்டு இருக்கா. அதாவது சுக போகங்களுக்கு ஈடுபட்டு இருக்கிறதுங்கிறது. அதாவது அந்த பரம்பொருளோட டிரெக்ஷன்னால ஏதோ ஒரு முக்கியமான வேலையில இருந்தாலும் சரி, சுக போகத்துல இருந்து அனுபவிச்சு அந்த இண்டிவிஜுவல் சென்ஸை அனுபவிக்கிற ஜீவனா இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் வந்து அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் போய் தன்னை பூர்ணமா அடையறதுக்கு அனுகிரகம் பண்ற மாதிரி தன்னுடைய அருளை வர்ஷிக்க கூடின கொண்டல் மாதிரி இருக்கார் அந்த பரம்பொருள். அதான் வந்து மாலயன் வானவர் ஊனப்பிறவி ஒழிக்கும் ஒருவன். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் ஐடென்டிபிகேஷன் எப்பேற்பட்ட ஐடென்டிபிகேஷனா இருந்தாலும் அது எல்லாத்தையும் கிளென்ஸ் பண்ணி தன்னை அடையறதுக்கு வழிவகக்கூடிய அந்த பொருள், தன்னுடைய அருளை வந்து வர்ஷிக்க கூடின அந்த பொருள். காண களிறு கதற பிளந்தயம் போன். இந்த காட்டு யானைன்னா அது காட்டுல பிறந்து வளர்ந்த ஜீவன் இல்லை,
இந்த தாருகாவனத்து ரிஷிகள் வந்து ஆபிசார பிரயோகத்தினால வந்து அக்னிலேருந்து உண்டாக்கின யானை. ஆம், அந்த மந்திர பலத்தினால. அதனால அது வந்து விபரீதமா உண்டான ஏதோ இப்ப நம்ம ரொபாட் எல்லாம் ஏதோ ஏவி விடுறோம் இல்லையா, அந்த மாதிரி அவ மந்திரம் மூலமா வந்து ஏவி விட்டது. அந்த யானையை வந்து கதற பிளந்தாளாம். அதாவது ஏதோ ஜீவஹிம்சை பண்றாருன்னு, ஏதாவது என்விரான்மெண்டலிஸ்ட் எல்லாம் இருந்தானாக்க யானையை வந்து கதற பிளந்தாருன்னு வார்த்தை போட்டாருன்னா அது டார்ச்சர் பண்ணி ஏதோ அதோட தோலை உரிச்சாருங்கிற அது அந்த மாதிரி இல்லையே. அது இந்த நம்ம யந்திரங்கள்லாம் ஏவரா மாதிரி மந்திரத்தினால வந்து வந்த யானை. அப்படி இருந்தாலும் ஈசன் வந்து வதம் பண்றது லயம் பண்றதுங்கிறது வந்து அந்த ஜீவ பாவத்துக்கு ரொம்ப சூப்பர் சேச்சுரேட்டான ஜீவனுக்கு வந்து அந்த மூலத்துல ஒடுக்கி அதுக்கு கொஞ்ச நாழியாவது அந்த ஜீவ பாவத்துக்கு வந்து ஒரு அமைதியை கொடுத்து அப்புறமா அந்த எனர்ஜியை கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இன்னொரு ஒரு ஐடென்டிஃபிகேஷன், இன்னொரு ஒரு சரீரத்துல இன்னொரு ஒரு ஆவிர்பாவத்துல அந்த எனர்ஜியை எக்ஸாஸ்ட் பண்றதுக்கும் அதுவும் அருள் தான். அருள் கொண்டல். அது லயம்ங்கிறது வந்து பெரிய அருள். அது தெரியறது இல்ல நம்மளுக்கு. அது தெரியும், அது ஆக்சுவலி நமக்கு தெரியாம இல்ல. அதாவது நாள் முழுக்க பயங்கரமா வேலை பண்ணி அப்படியே டயர்ட் ஆகி இனிமே மை மைண்ட் கெனாட் ஒர்க் ஃபர்தர், மை பிரெயின் ஓன்ட் ஒர்க் ஃபர்தர்ங்கிற நிலையில வந்து அந்த தூக்கம் எப்பேற்பட்ட வரமா இருக்கு, எப்பேற்பட்ட அனுகிரகமா இருக்கு. அந்த மாதிரி ஜீவன்களுக்கு வந்து லயம், இந்த சம்ஹாரம்ங்கிற லயம் இருக்கு இல்லையா, அது வந்து ஃபோர்சிபிளா எல்லா ஜீவனுக்கும் இந்த விவகாரம் திருப்பி திருப்பி பிறந்து இறந்து பிறந்து இருந்து கர்மால ஈடுபட்டு அந்த ஜீவனுக்கு வந்து சூப்பர் சேச்சுரேட் ஆயிடுதுங்கிறத வந்து கொஞ்ச நாள் இந்த பிரளய காலத்துல தன் கூட லயம் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் ஒரு அமைதியை கொடுக்கறார். அமைதியை கொடுத்துட்டு அப்புறம் திருப்பி ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் ஃபார் த நெக்ஸ்ட் டே. எப்படியோ அந்த எனர்ஜியை வந்து ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணி எக்ஸாஸ்ட் பண்றதுக்கு இன்னொரு ஒரு வாய்ப்பு பண்ணி அந்த ஜீவன் தன்னை அடையறதுக்கு அப்படி அருள் வருஷிக்க கூடின அந்த கொண்டல் காண களிறு கதற பிளந்த எம் கோன். அந்த விபரீதமா மந்திர சித்திகள்னால வந்த அந்த யானைய வந்து வதம் பண்ணினார். அந்த இண்டிவிஜுவல் சென்ஸ் அந்த யானைய வந்து மந்திரத்தினால ஆவேசிக்கப்பட்டு அது ரொம்ப விபரீதமா போய் அந்த ஜீவபாவம் வந்து சூப்பர் சேச்சுரேட் ஆனதுனால வந்து அதுக்கு அதை வதம் பண்ணி அதுக்கு ஒரு லயம் கொடுக்கற வகையா அதை வந்து வதம் பண்ணினார். புகழுமின் கூடலும் மாமை அந்த பொருளை வந்து அப்படி அதாவது இந்த மதம்ங்கிற பாவத்தை வந்து அடக்கின ஈசனா கஜ சம்ஹார மூர்த்தியா வந்து அந்த பொருளை வந்து தியானம் பண்ணி அவருடைய கிருப்பைய வந்து ஸ்துதி பண்ணுங்கோ. ஸ்துதி பண்ணுங்கோ அப்படின்னாக்கா வந்து ஸ்துதிங்க, அத மனசால ஸ்துதி பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு, மனசை கடந்து ஸ்துதி பண்றதுங்கிறது ஒண்ணு இருக்கு. மனசால ஸ்துதி பண்றதுங்கிறது வந்து இந்த ஜீவனுக்கு வந்து ஒரு சந்தோஷம் ஏற்பட்டது, அந்த பரம்பொருளோட செய்கை ஏதோ உணர முடிஞ்சது, அதனால வந்து சந்தோஷப்பட்டது. ஆஹா நீ இப்படி பண்ணினியே அப்படின்னு மனசை இன்ஸ்ட்ருமெண்டா, மனசு புத்தியெல்லாம் இன்ஸ்ட்ருமெண்டா வச்சுண்டு ஈசனை வந்து புகழறது ஸ்துதி பண்றது அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு. அது வந்து என்ன சொல்றது, நம்மளோட இமேஜினேஷன்ல, அதாவது என்னோட சாமர்த்தியத்தை காமிக்கிறேன் பாரு புகழ்ச்சியில அப்படின்னு, அது ரொம்ப லோ லெவல் புகழ்ச்சி. என்னோட சாமர்த்தியத்தை நான் காமிக்கிறேன் பாரு அப்படின்னு இல்லாததெல்லாம். அதான் நம்ம சுந்தர பெருமான் வந்து புகழூர் திருப்புகழூர் தலத்துல போய் ஈசனை வந்து ஸ்துதி பண்ணி தங்கம் வேணும் அவருக்கு வந்து திருவாரூர்ல வசந்தோத்சவத்துக்கு அன்னதானம் எல்லாம் பண்றதுக்கு, அடியார்களுக்கு தானம் எல்லாம் கொடுக்கறதுக்கு காசு வேணும், தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி புகழூர் ஈசன்ட்ட ஸ்துதி பண்ணி பாடினார். அது நம்பி என்ற திருப்பதிகம்னு அது போய் பாடினார். அதுல அது முதுகுன்றமோ நம்பி என்ற திருப்பதி, ஆமா முதுகுன்றம் நினைக்கிறேன். புகழூர்ல பாடின பதிகம் நம்மளுக்கு கிடைக்கல. ஈசனை ஸ்துதி பண்ணி பாடினார். பாடிட்டு வந்து வாசல்ல வந்து படுத்துட்டார் கொஞ்ச நாளி. அங்க ஏதோ திருப்பணி நடந்துட்டு இருந்தது கோவில்ல. செங்கல் எல்லாம் அடுக்கி வச்சுண்டு அது மேல அங்கவஸ்திரத்தை விரிச்சுட்டு படுத்துட்டார். எழுந்து பார்த்தா புகழூர் ஈசன் அவர் தலைக்கு வச்சிருந்த செங்கல் எல்லாம் வந்து தங்கமயமா ஆக்கிட்டார். இப்ப ரொம்ப சந்தோஷத்துல போய் ஒரு பதிகம் பாடுறார் ஈசன் கிட்ட. அதுல சொல்றாரு என்னன்னா, தம்மையே புகழ்ந்து இச்சை பேசினும்
சார்கினும் தருவார் இல்லை. நம்ம புகழூர் ஈசனை வந்து ஸ்துதி பண்ணுங்கோப்பா புலவீர்கள். அதாவது இந்த புலவர்கள்ங்கிறது வந்து அது ஒரு கேட்டகிரி. ஏதோ படிச்சு பொயட்டிக்கல் ஸ்கில் எல்லாம் இருக்கு. யாரை போய் புகழ்ந்து பாடினா ராஜாவோ பெரிய தனவந்தனோ அவனெல்லாம் புகழ்ந்து பாடினாக்கா வந்து காசு கொடுப்பா, நம்ம ஜீவிதத்தை நடத்தலாம் அப்படிங்கிற மாதிரி யார் யாரையோ போய் புகழ்ந்து அது ரொம்ப ஜோக்கா இருக்கும் அந்த பதிகம். ஒண்ணுமே வைபவமே இல்லாதவனை போய் வைபவத்தோட இருக்கேன்னு பலவிதமா ஸ்துதி பண்ணினாலும் அவெல்லாம் என்ன கொடுக்குறாளோ கொடுக்கலையோ புகழூர் ஈசனை வந்து ஸ்துதி பண்ணுங்க அள்ளி கொடுப்பார் அப்படின்னு. அது கடைசியில அதாவது சிவலோகம் ஆழ்வதற்கு யாதும் ஐயுறவு இல்லையே இந்த முடிப்பர் ஒவ்வொரு அடியும். அதாவது அருள், அவருடைய அருள்னால வந்து அந்த பரம்பொருள் வந்து தன்கிட்டயே கலத்திக்கிறது, ஜீவிதத்துக்கு உண்டானதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா அது பார்த்துக்கிறது, அவரையே ஸ்துதி பண்ணுங்கோ அப்படின்னு. அந்த புகழறதுங்கிறது இல்லாததை ஏத்தி வச்சு, அதான் அவர் ரொம்ப நல்லா சொல்லுவார் அந்த பதிகத்துல. என்ன பலமே இல்லாதவனை போய் பீமன்னும், ஒன்னும் சாமர்த்தியமே இல்லாதவனை போய் வில்லுக்கு விஜயன்னும் அப்படின்னு, ஒண்ணுமே கொடுக்காதவனை போய் பாரியே அப்படின்னும், எள் விழுந்த இடம் தேடுவானாயினும் இப்படி நீ ஈயறியே எல்லாருக்கும் கொடுக்கறியே சுற்றங்கள் சூழ வாழறியே அப்படின்னு எல்லாம் ஸ்துதி பண்றதுங்கிறது புகழறதுங்கிறது. அதாவது இல்லாததை வந்து ஏத்தி வச்சு ஸ்துதி பண்றது, இதெல்லாம் மனசு புத்தியோட வேலை. தன்னோட சமத்காரம் சாமர்த்தியத்தை காமிச்சு ஸ்துதி பண்றதுங்கிறது. அந்த மாதிரி ஸ்துதியெல்லாம் ஈசன் கிட்ட எடுபடாது. அப்புறம் வந்து சரி பரவாயில்ல, நம்மளுக்கு ஏதோ அனுகிரகம் பண்ணினார், அந்த அருளை வந்து நம்ம ஸ்துதி பண்ணுவோம். எனக்கு நீ இதை கொடுத்தியே, எனக்கு இப்படி பண்ணி நீயே அப்படின்னா அது என்னது, அந்த டூவர்ஷிப்பை வந்து அவர் தலையில போடுற மாதிரி அவர் செயல்படுறதுங்கிறது வந்து சகஜமா இருக்கிறது. அண்ணாமலையான்னு சொல்லுவார் ஆட்டோமேட்டிக் டிவைன் ஆக்ஷன் அப்படின்னு. அது அப்போ அந்த கர்த்திருவத்தை அவர் தலையில ஏத்துற மாதிரி புகழ்ச்சி பண்றதுங்க, அதுவும் மனசு புத்தி அளவுல இருக்கக்கூடியது. அப்ப வாஸ்தவமா எந்த மாதிரி அவ ஈசனை புகழ முடியும் அப்படின்னா, வாஸ்தவமா ஒரு ஜீவனாலையும் அவரை புகழ முடியாது. அவரே கிருபை பண்ணி புகழறதுக்கு உண்டான அறிவை கொடுத்தான்னாக்க, அவர் எந்த அளவுக்கு அவரை எப்படி புகழ வைக்கிறாரோ அந்த பாவத்துல அவரை புகழறது. அதுதான் வந்து அருள் காவியங்களாவும் அருள் ஸ்துதிகளாவும் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. திருவாச்சகத்துல வந்து அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் ஓய உரைப்பன்யான். அது தன்னோட வாக்கே இல்லை. அது நம்ம சம்பந்த பெருமான் வந்து எனதுரை தனது உரையாக, அதனால்தான் அந்த வாக்குக்கு அந்த வெயிட் இல்லையா. அந்த பொருள் வந்து இந்த ஜீவன் வந்து தன்னை ஸ்துதிக்கிறதுக்குன்னு செலக்ட் பண்ணி எந்த அளவுக்கு அதை புகழ வைக்கிறதோ அந்த மாதிரி புகழர்ச்சேதான் வந்து ஹிருதயத்துக்கு வந்து சுத்தி கிடைக்கிறது. அந்த வாக்குக்கு தான், அந்த புகழ்ச்சிக்கு தான் வந்து ஹிருதயத்துக்கு சுத்தி தரக்கூடிய பவர் இருக்கு. அந்த பரம்பொருளை உணரக்கூடிய சக்தி இருக்கு. அதுலயே நிலைச்சிருக்கக்கூடிய அது ஸ்டெப் பை ஸ்டெப்பா மலங்கள் நீங்கிறதுக்கும் அந்த பரம்பொருளை ரியலைஸ் பண்றதுக்கும் அதுலயே நிலைச்சு இருக்கிறதுக்கும் அதுலயே கலந்து போகிறதுக்கும் எல்லா லெவல்லையும் அந்த ஸ்துதிகள் வந்து பிரயோஜனப்படுறது. அது வந்து ஈசன் வந்து உணர்த்துறதுனால அவரோட செயல்பாடா வரக்கூடிய வாக்கு. அப்படி புகழணும். அந்த மாதிரி இருக்கிற வாக்க வந்து ஓதி அவரை வந்து கோனை புகழுமின் கூடலும் மாமே அப்படி ஸ்துதி பண்ணி அதை வந்து வழிபடுறவாளுக்கு அதோட கலக்கறதுக்கு உண்டான வைபவம் ஏற்படுறது. அதான் வந்து 21வது பாடல். நம்மள வந்து தொடர்ந்து பார்ப்போம் அது. திருச்சிற்றம்பலம். ஓம் நம சிவாய. என்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓம் நமோ பகவதே ஸ்ரீரமணாய.